அக்னி காளி தாய் மடி சேர்ந்தெடு மனமே மனமே மயங்காது அக்னி காளி தாய் மடி சேர்ந்தெடு மனமே மனமே மயங்காது அக்னி காளி தாய் மடி சேர்ந்தெடு நெத்தியில திருநீரு நெஞ்சத்தில அவ பேரு
அம்புவை போற்றி ஓம் லிங்கேஸ்வரனை போற்றி ஓம் சதாசிவனே போற்றி சஞ்சாச்சரம் கொள்ளும் போது ஞானம் காதலில் வாக்கினாடும் சஞ்சாச்சரம் கொள்ளும் போது ஞானம் காதலில் வாக்கினாடும் படிகளிங்கேஸ்வரா சொருண ஜெகதீஸ்வரா படிகளிங்கேஸ்வரா சொருண ஜெகதீஸ்வரா உந்தன் பொற்பட பூமிக்கு தேடியவே ஐயா கரை தேடிவள் பாதம் சாமி சங்கர சங்கர தாமரை சங்கர 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 சதாசிவா சங்கர சங்கர தாமரை சங்கர 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 சதாசிவா சிவனே உன் கைலாய கோலம் அதை காண்கிறவள் ஞான கீழன் ஓமகாலுவனை போற்றி ஓம் விஸ்வரூபனை போற்றி ஓம் லோகபாலனை போற்றி ஓம் நீலகண்டனை போற்றி ஓம் உமாபதையை போற்றி ஓம் சர்வேஸ்வரனை போற்றி ஓம் மகாரூபனை போற்றி ஓம் விஸ்வரூபனை போற்றி ஓம் லோகபாலனை போற்றி ஓம் நீலகண்டனை போற்றி ஓம் உமாபதையை போற்றி சிங்காசனம் புள்ளினாலும் ஞானவில் வாசகம் வாடி போற்றி சிங்காசனம் புள்ளினாலும் ஞானவில் வாசகம் வாடி போற்றி தெய்வ திருவாசகம் தெய்வ தேவாரம் தெய்வ திருவாசகம் தெய்வ தேவாரம் நாடும் ஓடிட ஓடிட ஓடினவன் மெய்யா துணை காட்டும் உருவான ஈசா சங்கர சங்கர தாமரை சங்கர 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 சதாசிவா சங்கர சங்கர தாமரை சங்கர 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 சதாசிவா சிவனே உன் கைலாய கோலம் அதை காண்கிறவர்கள் ஞான வீரம் கண்ணுள் மணியாகவே உன்னுள் ஒளியாகவே கண்ணுள் மணியாகவே உன்னுள் ஒளியாகவே நீங்களும் சகல உலகில் பரவையப்படும் நாதா அறிவேவள் ரூபமீதா சங்கர சங்கர தாமரை சங்கர 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 சதாசிவா சங்கர சங்கர தாமரை சங்கர 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 சதாசிவா சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா. நன்றி நன்றி நன்றி. சாரேக மசா பாமபக ரே தபரமா பரனிகா சரிகமத பகமதரிதா முசிரி பரிதர பதனிப பவரவர் சுக்கனுக்கு வாச்ச சுந்தரி சுக்க புண்ணி வாச்ச பெங்கிலே சுக்கனத்தில் என்றும் சுற்றி வந்து சுக்கனுக்கு வாச்ச சுந்தரியோ சுக்க புண்ணி வாச்ச பெங்கிலேயோ சுக்கனத்தில் என்றும் சுற்றி வந்து
எனக்கு மாலை அளித்து மரியாதை செலுத்திய என் உடம்புகள் ரொம்ப ரத்தமான அன்பு உடம்புகளை நீங்களாம் நல்லா இருந்தாதான் நான் நல்லா இருக்க முடியும். அப்படியெல்லாம் பேசுவாரு எம்ஜிஆர். எனக்கு மாலை போட்ட அன்பு தம்பி என்னோட ஈபி விழாபாக்கும் விழுப்புரத்தை சேர்ந்த அன்பு தம்பி பன்னீரவர்களும் அடுத்தபடியாக தம்பி கிருஷ்ணா அவர்கள் எனக்கு மாலை மரியாதை செஞ்சிருக்காங்க. மாலை வட்டம் போட்டா பார்த்தா என்ன போன வாட்டி ஒரு 10-20 நோட்டெல்லாம் போட்டேன். இப்ப என்ன மாலையில கொண்டாந்து வச்சுட்டேன். 10-20 நோட்டு என்ன நோட்டுப்பா? கள்ள நோட்டாட்டி ஒரு 10-15 நோட்டை சுத்தி வச்சு உணவு கலத்துல போட்டாப்ல. என்ன கள்ள நோட்டா? என்ன தம்பி என்ன ரொம்ப முடியலையே, இப்ப ஒண்ணு வழியிலையே. இப்ப சரி பரவாயில்ல. என்ன மாலை போட்டு மரியாதை செய்து அன்பு தம்பி அவருக்கு மனமான நன்றி. அப்புறம் மச்சான் நல்லா இருக்கேன். நீங்க ரொம்ப பெருமையா இருக்கு சந்திச்சதுல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. முதல்ல பாக்குறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாங்க மச்சான் வாங்க. நல்லா இருக்கீங்களா? அன்பு அண்ணா மணவெளிப்படி சேர்ந்து கேஎம்பி பூக்கடை உரிமையாளர் அன்பு அண்ணா மாரிமுத்தன் அவர்கள் எனக்கு 500 ரூபாய் கொடுப்பார் நினைச்சேன். ஆனா 100 ரூபாய் தான் கொடுத்திருக்காரு. பரவாயில்ல, நம்ம அன்னை கொடுத்து ரொம்ப சந்தோஷம். அன்பு அப்புறம் மச்சான் யார் அன்பளிப்பு கொடுக்க முடிச்சீங்களோ பின்னாடி காத்தி நோட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். அங்க போய் 100-200 எழுதிட்டு வாங்க. இல்ல நானும் தான் நடக்குது. என்ன மொழி விழுந்தா நடக்குதுங்க. அதுதானே கேட்கிறேன். சரி இருக்கட்டும். ஆமா என்ன சொல்ற நீங்க? என்ன வந்திருக்காங்க? சரி அப்புறம் மச்சான் என்னப்பா வர்றாங்க பயந்துட்டு இருக்க? நாளைக்கு ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் என்ன கராட்டம் ஆரம்பிச்சிருக்கேன்? என்ன மொட்டை குடி டான்ஸ் ஆடல? அப்புறம் இல்ல நாளந்தாய் ஆரம்பிச்சாச்சு. கூத்துல கோமாளி வந்தாச்சு. எங்க எங்கயா? நான் தாயா கோமாளி. சரி தம்பி வந்துச்சியா? சரி நல்லா இரு. அப்புறம் நானும் ஆரம்பிச்சாச்சு. கூத்துல கோமாளி வந்தாச்சு. சரி பெருமை கொண்ட பெரியவர்களே, பெருமதிப்புக்குரிய தாய்மார்களே, சுட்டுவட்ட நாடக ரசிக பெருமக்களே, வருகால வாலிபர்களே, எதிர்கால சிங்கங்களே, எழுச்சிருக்க தாய்மார்களே, காலையில் கால் சென்று மாலையில் வீழ்த்துக்கக்கூடிய விவசாய பெருமக்களே, அத்தனை பேருக்கும் வந்து என்னது விவசாயம் எப்படி பண்றாருமா? நல்ல மழை பெய்யணும். சரி நாடு செழிக்கணும். சரி நல்ல பெய்யும் பெய்யுது. யார் சொல்றா? நம்ம நாடக சொல்றோம். கண்டிப்பா கச்சேரியில 1 லட்சம் ரூபாய் கச்சேரி வச்சுட்டாங்க. யாராவது சொல்றாங்க? யாரும் எப்படி சொல்லுவாங்க? மாட்டாங்க. 3 மணி நேரத்துக்கு முடிஞ்சு போயிருமா இல்லையா? காசு இல்லையா? சரி ஆத்தா கோயில்ல காப்பு கட்டவங்க உள்ள காப்பு கட்டிக்கிட்டு இருக்காங்க. தயவுசெய்து காப்பு கட்டுறவங்க இருந்தா உள்ள போயிட்டு காப்பு கட்டலாம். சரி அப்புறம் மச்சான் என்ன மச்சான் வராத வாழ்க்கை எனக்கு சரியில்லாம போச்சு. ஏன் உங்களுக்கு என்ன நல்ல அருமையான வாழ்க்கை, நல்ல அருமையான வேலை வேற. மாசம் 1ஆம் தேதி டானு உங்க ஏடிஎம்ல ஏற்றி விட்டுறாங்க. ஆமா இதுக்கு மேல என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? 2 கிழவி முன்னால பேசிட்டு பாருங்க.
நீங்க உண்மையிலுமே உங்க வேலையை பாக்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் மச்சான் அப்படி சொல்றீங்க? ஏன்னா டெய்லி ஏறுறீங்க இல்ல? ஆமா, நல்லா ஏறுறேன். அடையா நீங்க யார்கிட்ட பேசாம சும்மா 100 செஞ்சிருக்கலாம் அந்த ஈபில வந்ததுக்கு. ஏப்பா கரண்ட் போச்சுன்னு வச்சுக்கவே இந்த கிளவி சித்த திட்ட பாடம் கேட்கணுமே. நாச்சமா போவேன், நல்ல நாடா ஓடிச்சு. ஆப்படி புட்டான் ஐயப்ப வரட்டவன் அவன் ஓயா அப்பட்டா 2 நாளா கரண்ட் இல்லாம நம்ம ஏரியால கிடக்கு, என்ன பண்றேன் அப்படின்னு அவ்வளவு மரியாதை பேசுவோம். அவ்வளவு மரியாதை இருந்தாலும் உங்களுக்கு ஒரு காசு இருந்தாலும் கெவரு முடிச்சோம்னாலயா. சரி சரி, ஆமா ஆமா மச்சான். அப்புறம் சொல்லுங்க, இந்த பாருங்க 2 கிளவி பேசி இருந்தாங்க. என்னன்னு என்னமோ கெவரு முட்டுல மாசமானா 1000 ரூபாய் கொடுக்கலாம்ல. கவர்மெண்ட்ல மாசமான இல்ல, கவர்மெண்ட்ல மாசமான இல்ல, கவர்மெண்ட்ல மாதம் அந்த மாதம் மாதம் 1000 கொடுத்தாரா? ஆமா. அப்ப இந்த கிளவி சொல்லுது மாசம் ஆனா 1000 ரூபாய் கொடுக்க ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு வருது கிளவி. சரி, அதுக்கு அந்த கிளவி சொல்லுது இனிமே நம்மளை எவண்டி மாசமாக்க போறேன், நம்மளுக்கு எவண்டி 1000 ரூபாய் கொடுக்க போறேன். ஓ, அவங்க பேசுறாங்க. அவங்க ஒரு நோக்கமா தான். ஆமா, யார வேணா நம்பலாம், கிளவி கிட்ட நம்பவே முடியாது. ஏன் மாப்பிள்ள அப்படி சொல்ற? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மச்சான், ஒரு பொண்ணுக்கு ஆணுக்கு நம்ம சாதம் நல்லா இருந்துட்டு ஒரு பொண்ணுக்கு ஆணுக்கு நம்ம சாதம் பார்க்கவே கூடாது. ஏன் கேட்டுக்கு கதை என்ன கதை? அப்படி மாமியாளுக்கு மருமகளுக்கு தான் ஜாதகம் பார்க்கணும். ஏன்? அப்பதான் குடும்பம் நல்லா இருக்கும். ஓ, அப்படி சொல்றீங்களா? ஏன்னா அது ஒட்டு போனாலே குடும்பம் நல்லா இருக்கும். என்ன சொல்றீங்க? அதுதான் உண்மை உண்மை. சரி, வந்தா நம்ம வரவேற்று எப்படி ஊரு விட்டு கண்டிப்பா ஊர் வந்துருவாங்க. ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க, பேரு கட்டு போறதுன்னா நம்ம பொழப்பு என்ன ஆகுங்க. ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க, பேரு கட்டு போனதுன்னா நம்ம பொழப்பு என்ன ஆகுங்க. இது வேண்டாம் தம்பி, இத்தனை பேர் உங்கள் நம்பி, விட்டுரு தம்பி, இது வேண்டாம் தம்பி, இத்தனை பேர் உங்கள் நம்பி. ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. ஒலி ஒலி அனுப்பு மேல அருமையான அமைப்பு. கைத்தட்டிய அந்த 5 பேருக்கு ஒத்தி வணக்கம். என்ன பெற்ற அம்மா, உண்மையிலே சொல்றேன், இந்த தாய் இருக்க மெட்ராஸ்ல இருந்து அடிக்கடி வரும் கோயிலுக்கு. எப்படி பஸ்ல உள்ள வந்தா யாரும் தெரியல, வெளியில போ தம்பி அப்படின்னுச்சு. நான் யாரும் தெரியுமா அப்படி கேட்டேன். சொல்லலையா? ஒரு பேச்சு என் அம்மா பேசி கேட்டீங்களா? என்ன சொல்றீங்க? மையா கத்துப்பட்டு ஒழுங்கா போயிட்டியா? சென்னை உண்மையில சொல்ற பாசை படிக்க கூடாது. எங்க அம்மா சென்னையில வந்து என் தாய் உண்மையில அந்த ஆட்டாக்கு அருள் புரிஞ்சு
பாட்டு இறங்கி போ. எரிஞ்சு முள்ளா இருக்கு. அம்மா நெஞ்சு முள்ள வாங்க முடியல. அன்பு அத்தாச்சி, போன வருஷம் நானும் அத்தாச்சி நடிச்சோம். இந்த வருஷம் அப்பா நடிச்சியா ரொம்ப ரேட்டு போனோமா. சரி சரி, நீ என்ன சரக்கா போட்டு எனக்கு தான் தெரியும். 125 ரூபா ஒன் ஷாப் ஓனர்லாம் வந்திருக்காரு நினைக்கிறேன். எனக்கு அன்பளிப்பளித்த அன்பு அத்தாச்சி டான்சர் நடிச்ச ராதாட்சி அவர்கள் எனக்கு இல்லையா சரியா இருக்கு. நானும் சந்தோஷம் எனக்கு நினைச்ச மச்சான், உங்களுக்கு யா அப்படியா? அதுதானே கேட்கிறேன். ஐயா கொஞ்சம் சத்தம் போடாம தள்ளி கூட உட்காருங்க. ஒன்றும் இல்லை, ஒன்றும் சத்தம் மட்டும்னா இதில் ரெக்கார்ட் ஆகுது. கொஞ்சம் அமைதியாக. எனது அருமை சகோதரி அன்பு அக்கா ராதாசெல்வி அவர்கள் எனக்காக சொக்கனுக்கு வாச்சா பாடலை பாராட்டி ரூபாய் 51 அன்பளிப்பு கொடுத்துள்ளனர். அருமை அக்கா அவர்களுக்கு எனது சார்பாக எனது கலை குடும்ப சார்பாக நன்றி நன்றிகள் வணக்கம். அவன் எங்க அப்பா என்ன சொல்லிட்டு போறாரு இல்லையா இல்லையா? என்னவா 100 ரூபா கொடுத்து காலை கரண்ட் பில் கட்டிடலாம். இப்படி உட்காந்தாக்கா நான் எப்படி பண்றது? சந்தோஷம்பா. உன்னே பார்க்கறதா இல்லை வேற யாரும் பார்க்கறதா? நம்பர் 437 தானே 27. 150 ரூபா பையன் எக்ஸ்ட்ரா வருது. 150 சேர்த்து கொடுப்பேன். சரி, அன்பு அப்பா எனக்கு வருஷம் எங்க அப்பா தான் எனக்கு உண்மையிலே சொல்றேன். அன்பு அப்பா பெரிய சிரிப்பு நடிகர். அன்பு தம்பி காரீஸ்வரன் பெரிய மிருதக வித்வான். அன்பு தம்பி சிறந்த ஒரு நாரதர். இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல ஆந்திரா வெளிநாட்டு கொண்டு நாடகத்துக்கு போறாரு. ஏயா ஆந்திரா உங்களுக்கு வெளிநாடாது? ஆந்திரா வெளிநாடு கிடையாதுயா, வெளி மாநிலம். அது என்னமோ எனக்கு படிக்காத முட்டாப்பா இல்லைன்னா எனக்கு என்ன தெரியும். அது சரி சரி சரி. ஆனா பண்றதெல்லாம் மன்னிப்புற அப்படி நர்வஸா நிக்கிற பத்தியா? இருக்கிற விடுங்க. இது இந்த கார்த்திராஜா சாலையில இந்த ட்ரெஸ் வாங்கி மாட்டிட்டு தொலைஞ்சிட்டேன். சரி, எங்க இருங்க. என்ன பண்ணுது? என்னையா பண்ற? இவ்வளவு லூசா இருக்கோ? சரி விடுங்க விடுங்க. மாத்திர வேண்டியதானே? கயர் ஒண்ணுயா, சரல் கயர், கொச்சை கயிறு கட்டிட வேண்டியதானே? அப்புறம் வெளியூர்ல இருந்து என்னை நாடகத்துக்கு வந்திருக்கின்ற சுற்றுவட்டார நாடக ரசிகர் மக்களுக்கும் அன்பு அப்பா என்னை பெத்தவர் உட்கார்ந்துருக்காரு. ஏன்டா உன்னை பெத்தமுன்னு அவர் வருத்தப்படுறாரு. ஏன்டா இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்துற மேடையில பேசாம ஒரு ஈபில நல்ல சம்பளம் தானே கொடுக்குறாங்க. இதை வாங்கிட்டு போக வேண்டிய உனக்கே நாடகம் தேவையா அப்படின்னு கேப்பா நினைச்சு அவருக்கு ஒரு கட்டிங்க வாங்கி ஊத்திடுவோம். கேட்க மாட்டாரு. அப்புறம் மச்சா, அப்புறம் மாப்பிள்ள வராது, பாக்கெட் வராது. எனக்கு அன்பளிப்பு அளித்த தங்களை ஊராட்சி மன்ற தலைவர் அன்பு அண்ணா விஜயன் அவர்கள் எனக்கு 500 ரூபாய் அன்பளிப்பு தருகிறார்கள். அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. அடுத்தபடியாக இங்கே முதல் நாடக மண்டபடிக்காரர்கள் நாடக பிரார்த்தனை நாடகம் வைத்திருக்கின்றார்கள். வருஷம் எல்லாரும் சேர்ந்து சிறப்பான முறையில் நாடகத்தை வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். நாடகத்தை வச்சுட்டு எனக்கு அன்பளிப்பு நிறைய தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். சரி, அப்புறம் வந்த வேலை முடிஞ்ச போது கண்டிப்பா வாசிக்கிறேன். விடப்படாது. வடிவேலு புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி வட்டம் மாந்தாமணி கிராமத்தில் எழுந்து அருள்வாழ்த்து வருகின்ற ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ அக்கடிக்காளி ஸ்ரீ கண்ணாத்தா ஆலய 13ஆம் ஆண்டு வையாசி பெருந்திருவிழாவை முன்னிட்டு நாடகம் நடைபெறும். வருக வருக. வையாசி மாதம் 20ஆம் தேதி 2/6/2024 ஞாயிற்றுக்கிழமை இரவு 10 மணிக்கு கோயில் முன்பாக அமைந்துள்ள மின்னாவளி கயரங்கில் ஸ்ரீ வள்ளிது நாடகம் இங்கு சிறுசபா நடைபெற காத்துக் கொண்டிருக்கிறோம். முத்தமிழ் முறையாக கற்று சென்றவா பெயர் கொள்வதும் அன்புக்கு வாசிக்கிற அரவிந்த் மாமா திண்டுக்கல் சேர்ந்த சிவி செங்குட்டுவன் வேடன் விருத்தாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். எதுக்கு முறை விளையாடி கோயில்பட்டு கோயில் கோயிலவாணி அன்புக்கு வாசிக்கிற அருமை அம்மா கம்பனாவை சேர்ந்த AR ராசாத்தி அவர்கள் வள்ளி நாயகர் நடிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தபடியாக மதுரையை சேர்ந்த S சக்தி பாரி அவர்கள் இன்னொரு வழியாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். முத்தமிழா முறையாக கற்று சென்றவா பெயர் கொண்டு வருகிற அன்பு மாஸ்குரிய அருமை அத்தான் கருகுலத்தை சேர்ந்த ஜெயமாதன் அவர்கள் நாடகமும் இசை அமுது அமரேசந்திரபுரத்தை சேர்ந்த MR மதிவன் அவர்கள் நாடக 2 நாடகம் நடிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னிசை தென்றல் மருகாபுரியை சேர்ந்த
என்போர் என் அன்பு அத்தான் அவர்கள் இசை மேதை. இன்னைக்கு இளையராஜாவுடைய பிறந்தநாள் அன்னைக்கு எங்க அத்தா ஒரு இளையராஜா பாட்டு பாடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். கண்டிப்பா பாடுறேன், பாருங்க. நம் மண்ணை விட்டு பிரிந்தாலும் மக்கள் மனதை விட்டு பிரியாமல் இன்னும் நம்முள் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களது தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் முன்னாள் தலைவருமாகிய மறைந்த ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நினைவாக அவருக்காக இந்த பாடல் சமர்ப்பணம். வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே, அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து பெண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. பணத்தை போல மனம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே. போல மனம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே. போல மனம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து மின்னுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. பணத்தை போல மனம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே. நன்றி நன்றி நன்றி. ஆமா, அன்பு மாப்பிள்ளை அவர்களுக்கு ரொம்ப நன்றி. காரணம் வந்து இன்னைக்கு அருமை ஐயா இசை மாமேதை இளையராஜா ஐயா அவர்களுக்கு இன்று பிறந்த நாள். அவர் பாடிய பாடலும் கூட அது. ஆமா, அவர் நன்றி நன்றி நன்றி. இவன் பாட்டை பண்ணதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மச்சான். நல்லாவே பாடுனீங்க. வரட்டும் மாட்டா நீ பேசாம ஆடல் பாடல் சேர வேண்டியதானையா? நல்ல மெமிக்ரி பண்றியா? அப்படியா? இங்கே வருகின்ற
நம்ம மணவேல்குடி கிராமத்தார் அவர்களுக்கும் வருக வருக. ஏன்னா மணவேல்குடி நாடகம் நடந்துகிட்டு இருக்கு. இருந்து நம்மளை பார்க்க வர்றாங்கன்னா நம்ம சும்மா தான் வந்திருக்கியா? சரி சரி, உனக்கு அப்புறம் கோட்டை வாங்கிட்டேன், பேசாம இரு. என்ன சாப்பிட்டா அப்படி வந்திருக்கின்ற வெளியூர்ல இருந்து சுற்றுவட்டத்துல இருந்து வந்துகிட்ட என் நாடகத்தை பார்க்க ரொம்ப பேர் வந்திருக்காங்க. அப்படியா? ரசிகர்கள் கூட நெருக்கி ஒரு சாக்கு நிறைஞ்சிருச்சுங்க காசு. ஏப்பா தெரியாதா? என்ன காசு? எனக்கு அன்பளிப்பு கொடுத்த கொத்தகுடியை சேர்ந்த மலரம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி கண்ட வணக்கம். அடுத்தபடியாக நிறைய இருக்கு. மிருதங்க வித்வான், மிருதங்க சக்கரத்தை சொல்லக்கூடிய அன்புக்கு பேசக்கூடிய அருமை தம்பி இரட்டையத்தை சேர்ந்த எம் காளீஸ்வரர் மிருதங்கம் அண்ட் டோலக் நல்ல காரணம் சிரிக்கணும் தம்பி. அடுத்தபடியாக எங்களுக்கு ஆல்ரவுண்ட் மாஸ்டர் கூடிய தம்பி ரூபாய் புள்ளைய குடிக்க ஓடிக்கிறாங்களா? உண்மையா? சரி, என்ன ஆளும்னா டான்ஸ் பிள்ளைய குடிக்க போறாங்களா? நம்ம என்ன மைதா கொடுத்து வந்திருக்கோம். அது சரி. அவன் என்ன ஆல்ரவுண்ட் காரை அந்த புள்ளைய குடிக்க போறான். வெட்டிக்காரன் அந்த அந்த ஆமா
சித்தப்பு நான் உங்களை சொல்லுவேன், என் மம்மி இருக்கிறாள் என் வீட்டுல. சரி, எங்களுக்கு சிறந்த முறையாக ஆல்ரவுண்ட் போட்டு ஆல்ரவுண்ட் கொஞ்சம் முடியாதனால அடுத்தபடியாக எங்களுக்கு சிறந்த முறையில் ஆல்ரவுண்ட் மாஸ்டர் அன்பு அப்பா சாந்தார் அவர்கள் 6 ரவுண்டு கீழ் ரவுண்டு காலையில மனைவி வச்சு சாப்பிட 4 ரவுண்டு. சரி, 5 ரவுண்டாக போடுவோம். அம்மா அவரை நம்பிட்டு போடுங்க. எங்களுக்கு தாய்த்து வாழக்கூடிய தரம் தவத்து வாசக்கூடிய அருமை மாப்பிள்ளைக்கு பேசுங்க. அருமை மாப்பிள்ளை ஐயப்போ அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பல் பாவங்களுக்கு அதுக்கு மேல கொடுக்க மாட்டீங்களா? நிலங்களுக்கு கொடுக்காது என்ன என் உயிரே கொடுப்போம். அது ஒன்று போதும் மாமா, அது ஒன்று போதும், அது ஒன்று பத்தாதான். கேட்டுங்க பாக்கெட் இருக்கு. எடுத்துக்கினேன், ஏன் அவசரப்படுறீங்க? சரி, கடனை கட்டிலாம், புழு பணத்தை கட்டி போடலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அன்பு மாமா, நம்ம ஆத்தா அக்கினிக்காளி பூசாரி அவர்களுடைய தகப்பனார் அவர்கள், அன்பு மாமா அவர்கள் மிக்க மகிழ்ச்சி. என் மாமா எனக்கு அங்கேயிருந்து வந்து முடியாதது எனக்கு 100 ரூபா கொடுத்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி மாமா. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். மென்மேலும் வளர என்னுடைய ஆசீர்வாதம் என் மாப்பிளைக்கு எப்பவும். எங்க மாமா வளருது? வளரவே மாட்டேங்குது மாமா. எங்களுக்கு தாழ்ந்து கொள்ளக்கூடிய தாளம் சக்தி அவர்கள் தாளம் வாசிக்கின்றார். ஏன்னா இன்னைக்கு 2 நார்தர் 2 வள்ளி போட்டுக்கனால நம்ம எல்லாத்தையும் சுருக்கிடணும். கண்டிப்பா கண்டிப்பா. அதனால நம்ம நல்ல 1000 500 5000 வர்றவங்க பின்னாடி இருக்காங்க. நம்மளுக்கு 150 ரூபா தான் சம்பளம். அப்படியா? அதனால நம்ம வந்து 100 வேலை பார்த்துட்டு போயிடணும். வர்றவங்க பாடட்டும், நல்லா பாடட்டும். இப்பவே அந்த வேலை பாக்குறீங்க. சரி மச்சான், சரி. எங்களுக்கு சிறந்த முறையில் ஒலி அமைப்பு செல்வா ஆடியோஸ் தண்டலை நல்ல செக்ஸ் ப்ரோமோ போடணும். ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 சங்கரி ஆடு வச்சிருந்தேன். ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 சங்கரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 5-6 குடும்பம் நெஞ்ச வச்சிருந்தேன். ஆளுமரச நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. குடிதான் வேணாமப்பா, குடிதான் வேணாமப்பா, குடும்பம் கெட்டு போகும்னு அப்போது சொன்னாங்க, அதை நானும் கேட்கல. விடுஞ்சா பொழுதடைஞ்சா சாராய கடைய தேடி நடையா நடந்தேன், இதை எண்ணி பார்க்கல. விடுஞ்சா பொழுதடைஞ்சா சாராய கடைய தேடி நடையா நடந்தேன், இதை எண்ணி பார்க்கல. எவனோ தண்ணியை கலந்து விட்டாங்க, புள்ள சுத்தமா ஏறவே இல்லை. நாய் முத்திரமா? ஐயா, எவ்வளவு கணக்குல கூட விட்டாங்க. தெரியாம குடிச்சோமா? இச்சூர் பிரே போட்டு இந்த சோழியை பாத்தியா நீ? சரி, மறுபடியாக எங்களுக்கு சிறந்த முறையில் அருமையான மகிழ்ச்சி தம்பி. உண்மையில சொல்றேன், ஒரு நல்ல பொருளுக்கு விளம்பரம் தேவையில்ல தப்பு. ஆனா தம்பி என்ன பழக்க வழக்கம் தான் தெரியும். ஏன்
என்ன மாதிரி ஒரு மைக் செட் கம்பெனி எங்க சித்தப்பா வச்சிருந்தார். சரி, என்ன ஒன்று எங்களுக்கு என்ன வேலை பாக்குறாங்கன்னா அப்ப என்ன பண்றதுன்னா டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் பண்ணி கொடுக்கறது ஏறி கொக்கி போட்டு இந்த திருட்டு எல்லாம் பாப்பாக்கி. இவன் என்ன பண்ணி விட்டா கரண்ட் ஆஃப் பண்ணோன்னு இந்த பையனை வந்தா போய் கொக்கியை போட்டு விட்டு வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் வரல, ஒரு மயிலும் வரல. ஏன் ஆம்பளி பாலை போட்டு திருடுறா வரல, மைக் செட்டை போட்டு உடைக்கிறாங்க வரல. கடைசியில பார்த்தா என்னோட கரண்ட் வரலன்னு பார்த்தா போஸ்ட் மரத்தை எவ்வளோ கொடியை கட்டி விட்டுருப்பாங்க அவருக்கு. கொண்டு கொச்சியை கொடியில போட்டு வந்தா ஒரு மஷின் அவருக்கு சரி வர வாய்ப்பு இல்லை. சந்தோஷமாகவே அன்னை செஞ்சி மேஸ்திரி நிறைய பேர் வந்திருக்கீங்க, ரொம்ப பெருமையா இருக்கு. உண்மையிலே சொல்றேன், நம்ம ஆத்தாக்கெல்லாம் நிறைய பேர் வந்திருக்கீங்க. தயவு செய்து யாரும் குரலை பேசாதீங்க. அவங்க குடும்பத்தை பத்தி உங்க குடும்பம் பேசுறது, உங்க குடும்பத்தை பத்தி அவங்க குடும்பம் பேசுறது நடக்கிறத நம்ம பேசக்கூடாது. ஏன்னா 100 வீடு வச்சிருந்தாலும் நம்ம சாகும் போது பிரிச்சர் பரிசு வாடகைக்கு தான் எடுக்கணும். கண்டிப்பா 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 அதை உணர்ந்து நம்ம வாழும் போது கொஞ்ச நாள் தான். அது நம்ம உணவு யாரையும் சண்டை போட வேண்டியதில்லை. நம்ம இறைவன் எதுக்கு படைச்சிருக்கான்னு தெரியுமா? எதுக்காக? நல்லபடியா வாழ்ந்துட்டு வாடா பொண்ணு. சரி, நீ எந்த கெட்ட பழக்கம் இல்லாம இங்க வந்தீங்கன்னா இங்க என்ன தெரியுமா சொல்லுவாரு, உனக்கு எந்த கெட்ட பழக்கம் இருந்துச்சு? தண்ணி அடிப்பியா, சீரட்டு, பொம்பளம்பளை, சீட்டாட்டா, பித்தலாட்டா, ஒயிலாட்டா எதுவுமே இல்லை. அப்ப என்ன மயிலுக்கு தான் நீ அங்க இருக்கணும் வந்துரு அப்படின்றவாரு. ஆனா எல்லாத்தையும் நல்லா சாப்பிடுங்க. எனக்கு ஒரு கட்டிக்கு வாங்கி கொடுத்துருச்சா அது சரி போட்டோம் அப்படி சொல்லாம அடுத்தபடியாக எங்களுக்கு சிறந்த முறையிலே கொட்டக அமைப்பு அன்பு அண்ணா பி மணிமுத்து அவர்கள் கொட்டகை அமைச்சிருக்காங்க. அமரேஸ்வரத்தை சேர்ந்த அன்பு அண்ணார். ஏன்னா முதல் டிரைவர் வேலைன்னு கத்துக்க போகும்போது அன்பு அண்ணார் மணமேல்குடியில ஜேகேஸ் காய்கறி கடையில வந்து 709 ஒரு 407 3 வண்டி இருந்தது. அப்ப எனக்கு டிரைவர் தொழில் கத்து கொடுத்த அன்பு அண்ணார் மணிமுத்தன் அவர்களுக்கு மனமாத நன்றி. ஆனா நாகப்பட்டினம், காரைக்கால், கடலூருக்கெல்லாம் திருக்கேத்திட்டு போவோம் ராமேஸ்வரத்துல இருந்து. அப்ப என்னை சைட்ல வச்சுக்கிட்டு தூக்கிட்டே வருவேன். அவர் தூங்கவே மாட்டாரு. ஆனா அவர் தூங்கினா எல்லாம் தூக்கிடுவோம் மொத்தமா. சைட்ல நின்றுட்டு இப்படியே தம்பி தூங்குறியான்னு கேட்பாரு. தூங்கலாமே. தூங்குறியா? தூங்கலாமே. தூங்கப்படாது. நீ தூங்குனீங்கன்னா எப்படி வண்டி டிரைவர் ஆகுற அப்படின்னாரு. சரின்னு போயிட்டு இருக்கும் போது கொஞ்சம் நேரத்தில் அசந்துருச்சு மச்சான். இவ்வளவு பெரிய கம்பளத்துக்கு பொட்டாரும் ஒண்ணு சொல்லியிருந்தேன். அப்ப போடுதான். இப்ப நான் எல்லா வண்டியும் ஓட்ட ஆரம்பிச்சுட்டேன். ஏன் மச்சான்? 35 வயசு, 40 வயசு, 70 வயசு, 80 வயசு கிளைய முதல்பட்டு ஓட்ட ஆரம்பிச்சுட்டேன். நல்லா இருக்கா? நாடகத்துல காமெடியில ஓட்ட ஆரம்பிச்சுட்டேன். நீங்க என்ன எதுக்கிட்டாலும் தப்பா நினைக்கிறீங்க. பழக்கழக்கமே சரி. நீ என்ன 125 ரூபாய் சரக்கு போட்டிருப்போம் இருக்கு. சரி அந்தபடியாக ஆடல் அரசி அபிநய சுந்தரி யாரு? நாட்டிய தாரக யாரு? பாரு மரண பேரொழி யாரு? என் அன்பு பெரியமாக என் அன்பு அத்தாட்சி அவர்கள் திருச்சியை சேர்ந்த எக்ஸ்பிரஸ் ரயில் அவர்கள் அவர்களுக்கு அடிமத்தை கத்தடிக்க வாடி பொண்ணு செத்தனைக்க மானே மா கோயில அடிமத்தை கத்தடிக்க வாடி பொண்ணு செத்தனைக்க மானே மா கோயில மானே மா கோயில கஞ்சமரு கம்பளதா கஞ்சமரு கம்பளதா இனிக்க அடிமத்தை கத்தடிக்க வாடி பொண்ணு செத்தனைக்க மானே மா கோயில பாட்டி ஒரு பிள்ளை இருக்கின்றது. என்ன பிள்ளை? என்ன பாண்டியப்ப? ஆடி மாசம் காத்துக்கு கரெக்டா தான் பாடியிருக்கேன். ஆடி மாசம் பாட்டிங்க கரெக்டா பாட்டினியே. இது என்ன மாசம்? ஓ வைகாசி மாசம். ஏயா அப்ப என்ன பாடுற நீங்க? என்ன பாடு? ஏங்க ஆடி மாசம் நீ பாடுன தவறு நான் சொல்லல. இது என்ன மாசம்? வைகாசி மாசம். அப்ப வைகாசி மாசம் தான் நீங்க பாடணும். தெரியாம பாடிட்டேன். இனிமேல் இல்ல நீங்க வந்து வாழலாம். நீங்க வாழலாம் ப்ளீஸ். இல்ல நான் தெரியாம பாடிட்டேன். எனக்கு கோச்சுக்கிறாதீங்க. இல்ல எனக்கு பிடிக்காது. இல்ல தெரியுது தெரியாம பண்ணிட்டேன். இனிமேல் இந்த மேல இனிமேல் பாட மாட்டேன். இந்த பாட்டு இனிமே பாடக்கூடாது. கண்டிப்பா பாட மாட்டேன். பாடின தப்புதான். எல்லாரும் நீங்க மன்னிச்சுங்க. ஆடி மாசம் கண்டிப்பா நான் பாட மாட்டேன். வைகாசி மாசம் கத்தடிக்க வாடி பொண்ணு செத்தனைக்க
பாடிட்டீங்க. சந்தோஷம் சந்தோஷம். சரி. எங்களுக்கு அடுத்தபடியாக இது என் பேரை சொல்ல போறாத்தா. சரி, நீ பாட்டு நல்ல பாட்டை பாடி. இல்ல இல்ல ஏற்கனவே எல்லாருமே ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. அதனால நம்மளுக்கு மணி ஆச்சு, கண்ணப்பை வேலை வதியுது. சரி, அதனால பாத்துக்கலாம். என் பேரு சொன்னா எதுவும் பாட மாட்டீங்களா? இல்ல அதான் சொல்லிட்டேன்ல, மணி ஆச்சுப்பா. நீங்க யாரு என்னங்கிறது நம்ம ஊருக்கு எல்லாத்தையுமே தெரியும். இருந்தாலும் உங்க வாயில சொல்லணுமா இல்லையா? என் வாயில தான் சொல்றேன். முதல்ல டான்ஸ் வேற பிள்ளைக்கு சொன்னா ஆடி மாசம் வையாசி மாசம் பாடலாம். நான் என் பேரை சொல்லும் போது வந்து மழை வர மாதிரி இருக்கு. சரி, இப்ப என்ன உனக்கு பாட்டு பண்ணாலும். ஆமா, சரி, பேரை மட்டும் சொல்லுங்க. இங்கே பவுடால் நடிக்கின்ற மணமேல்குடியை சேர்ந்த இபிஎல் பணிபுரிகின்ற நாவன ஐயப்பன் அவர்கள் சிரிப்பு நடிகராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றேன். எனக்கு ஒரு நல்ல பாட்டா பாடு மாதிரி இருக்கு. இந்த பாடி இருங்க மச்சான். இல்ல வாங்க. நம்மள்ட்ட பாட்டு 2 டைப் இருக்கு. சரி, ஏற்றி வச்சு பாடுற மாதிரி இருக்கு, தூக்கி வச்சு பாடுற மாதிரி இருக்கு. நீங்க உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்? முதல்ல நீங்க எப்படி வச்சு பாடினாலும் பரவாயில்ல. இல்ல உங்களுக்கு ஏற்றி வச்சு பண்ணணும், தூக்கி வச்சு பண்ணணும். தூக்கி வச்சு பாருங்க. தூக்கி வச்சு இந்த பழைய படம் பாத்துருக்கீங்களா? ரஜினி கமல் படம் எல்லாம் பாத்துருக்கீங்களா? ரஜினி சார் பாட்டு போட்டோன்னா அப்படி ஸ்டில் குத்தி நிப்பா தெரியுமா? ஆமா, தெரியுமா? அப்படி திரும்பி நிப்பா தெரியுமா? ரஜினி மாதிரி நிக்கணும். ரஜினி சொன்னதுக்காண்டியா? ரஜினி மாதிரி நிக்க மச்சான். தூக்கி வச்சு தானே பாட்டு. ரஜினி மாதிரி நிக்கணும், சரியா? ரஜினி மாதிரி மூலாஞ்சம் மாதிரி நிக்கிற. திரும்பி இல்லையா? முதல்ல இது என்ன உள் மூலமா வெளி மூலமா? ஒழுங்கா நேரம் இல்லையா? முதல்ல அங்க ஸ்கிரீனை பார்த்து இல்லையா? முதல்ல மச்சா தூக்கி வச்சு தானே. இந்த பாடி போறாருங்க ஐயா, கொஞ்சம் கூப்பிட்டு வையா. தூக்கு போதுமா இல்ல வேற தூக்கணுமா? பொம்பளையாவே பிறந்திருக்கலாம். பெண்களுக்குள்ள மரியாதை ஆண்களுக்கு கிடையாது. ரொம்ப சந்தோஷம் மச்சான். மச்சான் தூக்கி வச்சு பாருங்க. அந்த நல்லா தூக்கி வச்சு பாடுனீங்க. இன்னொரு பாட்டு இருக்கு, ஏத்தி வச்சு பாருங்க. ஏத்தி வச்சு பாருங்க. ஏத்தி வச்சு பாருங்க. பாடுங்க. ரஜினி மாதிரி நிக்கிறீங்களா? இப்ப கமல் மாதிரி நிக்கிறீங்களா? கமல் மாதிரி அவர் மாதிரி தான் நிக்கணுமா? நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே இங்கு வந்து பிறந்தாய் நக்கி மகன். நச்சி மேன அது எப்படி நச்சி மேனன்னு அர்த்தம்? பாட்டுல செல்வ மகனே தான் வரும். நான் ஏன் தெரியுமா நக்கி மகன் சொல்ல வந்தேன்? சரி, 10-15 வருஷமா உங்க ஆயப்பனுக்கு பிள்ளையே இல்லையா? சொன்னாங்களா உங்கள்ட்ட? ஏப்பா பிள்ளையா இல்ல, நாலு பிள்ளை பத்திரிக்கா மனுஷன் பிள்ளைல இருந்து ஏமாத்துறீங்க. 10-15 வருஷமா பிள்ளை இல்லாம நேரம் உங்க அப்பா உங்க அம்மா என்ன பண்ணிருக்காங்கன்னா அள்ளிமலை முருகன் கோயிலுக்கு போக போயிட்டு சாமியை கும்பிட்டு அடிவாரத்துல என்ன கடை இருக்கு? என்ன பஞ்சாமிரதம்? நல்ல வேலை நீ பஞ்சாமிரத கடை நேற்று வந்த பப்புன்னு ஒயின் ஷாப் அப்படிங்கிறாங்க. கட்டிங் கொடுப்பா. சரி, பஞ்சாமரத்தை வாங்கி உங்க அம்மா கையில ஊத்த. எங்க அம்மா கையில ஊத்து. ஆமா, உங்க அம்மா பஞ்சாமரத்தை நக்க, நீங்க பிறக்க. அப்ப பஞ்சாமரத்தை வாங்கி கையில வச்சு நக்க அப்பா பிறந்ததுனால உங்களுக்கு நக்கி மேல. சரி, குடிக்குமா என்ன? குடிக்கும் போது பிறந்தாது அப்படி கேட்கணும். அப்ப குடிக்குமேன்னு அர்த்தம். நல்ல விளம்பரம். நல்ல விளம்பரம் பண்ணி விட்டு நாளைக்கு காலைல ஆபீஸ் போகும்போது இந்த பராமரி குடிக்கி மயன், இந்த மாதிரி நக்கி மயம் பராமரி அப்படின்னு கேட்டா நக்கி மயனே நம்ம வீட்டுல கரண்ட்ல வந்து பார்க்க மாட்டேன் நக்கி மயன் அப்படின்னு கேட்கறாங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. வேற பாட்டு இல்ல இல்ல, ஏன் இந்த பாட்டே நான் பாட சொல்ல மாட்டேன். சும்மா தானே போகல. ரொம்ப சந்தோஷம். சரி, பெத்தவர் அங்கதான் இருக்காரா? இந்த பஞ்சாமரத்தை எப்படி வாங்கி? ஏன்டா எஸ்கூஸ் மீ, நீ வந்து பஞ்சாமரம் சாப்பிட மாட்டீங்க, கட்டிங் தான் சாப்பிடுவேன். சும்மா சொல்றேன். அது இது ஒன்று பிரச்சனை. சரி, இப்போ வந்து கடலை போட்டியாவே. சரி, அடுத்தபடியாக இங்கே வருகிறதுக்கிட்ட மலைமேல்குடி லைன்மேன் ஜெயராமன் அவர்களுக்கும் இபிஎல் பணிபுரிய அனைத்து மின்சார வாரியத்துறை அவர்களுக்கும் மனம் நன்றி. எங்களுக்கு வாய்ப்பினை வாங்கி கொடுத்த ஐயா காவல்துறை அதிகாரிகளுக்கும் மனமார்ந்த நன்றி. எங்களுக்கு சிறந்த முறையில் கட்டிங்கு
சரிங்க ரெடி பண்ணிக்கிட்டாங்க. என்னப்பா அதிலே இருக்கியாப்பா? அடுத்தபடியாக பொதுமக்கள் அனைவரும் அன்பு அழைக்கிற இப்படிக்கு அருவா காத்தா கா மாரிமுத்து பூசாரி குடும்பத்தார்கள், நெருக்குப்பம் ஏகாம்பர சேர்வையா குடும்பத்தார்கள், ஆணைய வழிபாடும் குடும்பத்தார்கள் அனைவரும், அனைத்து மண்டாபடிக்காரர்கள் மற்றும் மானாகுடி தண்டலை கிராமத்தார்கள், அழகு மகளிர் கா மனோஜ்குமார் ஆலய நிர்வாகி சிறந்த முறையிலே எங்களுக்கு சாப்பாடு முடிஞ்சு அவ்வளவு கிளம்பிடுறேன். நான் இனி சத்தியமா வேற நினைக்க மாட்டேன், போயிடுவேன். பயப்பட நினைக்க. அன்பு அத்தை என் மாமா வந்துட்டு 100 ரூபா கொடுத்து போனாரு. எங்க அத்தை வந்து ஒரு 200 ரூபா கொடுத்து போயிருக்காங்க. ரொம்ப சந்தோஷத்தை. ஒரு 2 குழு கட்டிடுவேன். ஏன்னா நாடகத்துக்கு வாடி நீ பொண்டாட்டி கூப்பிட்டேன், நீ இன்னும் விளக்குற மாதிரி தெரியல. உன்னைய முதலே சொல்லிட்டு நான் சத்தியமா கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன். நாடக நடிகர் தெரிஞ்சா சத்தியம். ஏன் நாடக நடிகர்னா அவ கேவலமா? நான் கேட்கிறேன், உங்களுடைய எல்லாத்தையும் நாடக நடிகர்னா கேவலமா? அவங்க ஸ்கிரீன்ல வந்து முட்டை குண்டு செய்வாங்க, நம்ம வந்து நம்ம நாடக நடிகர்னா நாடகத்துல இருந்து போனதுதான் வந்து சினிமா. சினிமா அது மட்டும் தெரியும். அதான் சரி, அதுதானே அதானே உண்மை. ஏன் நம்ம கேவலா பேசுறேன்? டிஆர் மகாராஜா, சிவாஜி கணேசன் சாரு அவங்களாம் யாரு வந்தாரு? எல்லாம் அதுல இருந்து வந்தவங்க தான். அதனால வந்து யாரும் நம்ம வந்து நாடகம் கிழிவா பேசக்கூடாது. நாடகம் உங்க ஊர்ல இருந்தா நீங்க உங்க பொண்ணை கொடுத்து கல்யாணம் பண்ணி வைங்க. இன்று நம்ம நாடகத்துறைக்கே பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கும் அருமை தம்பி உடன்பிறவா சகோதரர் அருமை தம்பி முத்துச்சிற்பி இங்க இருந்து போனாரு. அவர் 7 எல்லாம் பாடுவாரு, நான் 9 புடிச்சு பாடுவேன். ஏன் தெரியாதா? இப்ப நான் நேரத்தை கட்டிங்க வாங்கி விட்டு 50 பேர் 7 வருவான் பாடுவாரு. சரி சரி. அடுத்தபடியாக எங்களுக்கு சிறந்த முறையில சாப்பாடு, அருமையான சாப்பாடு, நண்டு மீன் முட்டை மணமேல்குடி சேர்ந்த சேர்மிஸ் உரிமையாளர்கள், அதில் பணிபுரிய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. சிறப்பு, அதாவது நல்ல கவனிப்பு, அன்பான உபசரிப்பு. என்ன நான் தான் சாப்பிட முடியல. ஏன் விருதமா இல்லையா? ஏங்க ரசத்தை ஊத்தி சாப்பிட்டங்க. ஏங்க பீட்ரூட் ரசத்தை வச்சு சாப்பிட்டது நானு, நீங்க என்ன? அது நானு. நான் சாப்பிட்டு மகளுக்கு தொட்டி கட்டுறதா விரதம் இருக்கிறோம். நானும் தொட்டி கட்டுறேன். எங்க வீட்டுல ஒரு 7-8 செங்கல்களை வச்சு தொட்டி கட்டுறேன். சரி, இங்க நாடக அமைப்பு மணமேல்குடியை சேர்ந்த சிரிப்பு நடிகர் நாவல் ஐயப்பன் இபி அவர்கள் நாடகம் அமைத்திருக்காங்க. அடுத்தபடியாக ரவிவர்மா நாரதர் சிறுவாயல் அவர்கள் நாடகம் அமைத்திருக்காங்க. இந்த நாடகம் இல்ல, இந்த பயவுள்ள அனைத்து நாடகத்தையும் தயவு செய்து ஒரு 2 எட்டையும் கொடுங்க. கண்டிப்பா. ஏன்னா குறைந்த, அதாவது ஒரு நாடகம் வைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இப்ப ஆல்ரவுண்ட் வரல இல்ல. இப்ப நம்ம கிராமத்துல என்ன சொல்லுவாங்க, நாடகம் கொடுத்தோம் ஆல்ரவுண்ட் வரல, நம்ம முடியலன்னு சொல்றோம், ஆனா நம்ப மாட்டாங்க. அதனால வந்து எங்கிட்ட நாடகத்தை கொடுங்க. உங்க சிறந்த முறையில் ரொம்ப விலை கம்மியா நாடகம் அமைச்சிருக்கின்றது மிக்க மகிழ்ச்சி தெரிந்து கொண்டு அடுத்தபடியாக மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டுவிட்டு பூவார காரியம்மா நீ மருளாடி வந்திடம்மா. உடுக்க கொண்டு உசரிக்க உரிமை நேரம் தானுடைக்க சித்தாங்கு ஆடகத்தி தாயேனி சீனி வந்துடம்மா. மேல் மாண்டாங்குடியில் கோயில் கொண்டு என் அங்காள ஈஸ்வரியே ஆத்தானே அழைக்கின்றேன், ஆடி இங்கு வந்திடம்மா, இங்கு வந்திடம்மா. சிரித்தொழியே
மாந்தாங்குடியை சேர்ந்த தர்மமுருகன் அம்பலம் சார்பாக இபி ஐயப்பன் சிரிப்பனடியர் அவர்களுக்கு இந்த கொண்டாடை பற்றி மகிழ்கிறார். எங்களுக்கு இனிமையே அவசரப்படுறேன் பின்னாடி எனக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திய மாந்தாமொழி கிராமத்தர்களுக்கும் எனக்கு உண்மையிலே சொல்றேன். ஏன்னா ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா வருஷம் எனக்கு நாடா போட சொல்லி அன்பு ஆத்தா நீ இந்தாம நடிக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து யாரும் சொல்ல முடியாது. அதாவது உள்ளூர் மாடு வேலை போகன்னு சொல்லுவாங்க. ஏன்னா டெய்லி நாடகத்துக்கு போனாதான் நம்மளால நடிக்க முடியுமே தவிர திடீர்னு வந்து ஒரு மேடையில வந்து யாருமே பண்ண முடியாது. அதாவது இப்ப நீங்க வந்து மேடைக்கு வாங்க ஒரு செல்லு கிடக்கு எடுங்கன்னு சொன்னா நீங்க வரமாட்டிய வைக்கப்பட்டுக்கிட்டு. ஏன்னா அது மாதிரிதான் நாடகத்துல வந்து சிரிப்பு நடிகர் போறதெல்லாம் இது கிடையாது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாரையும் சிரிக்க வைக்கணும். சில ஊர்லாம் வந்து பாருங்களேன், நம்ம ஊர்ல தான் சிரிக்கிறீங்க, சில ஊர்ல எதை காமெடி சொன்னாலும் அப்படியே உட்காந்துருப்பாங்க. விரைவு போன மாதிரி என்னடா பப்புன்னு சரியில்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால யார் மனசு நீங்க புண்படுத்த வேணாம். யாரு வந்தாலும் எந்த பப்பன் வந்தாலும் நல்லா சிரிங்க. நல்லா சிரிச்சா நோய் விட்டு போகும். வாய் விட்டு போட்டால் வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும். அதனால எந்த இடத்துலயும் சிரிக்கப்படாது. செத்து கிடந்த வீட்டுல போய் சிரிச்சுட்டு இருக்கப்படாது. அதனால இந்த வந்து ஆத்தாக்கெல்லாம் ரொம்ப பெருமையா இருக்கு. எல்லா உட்காந்து நாடகத்தை பாருங்க. அங்க என்ன தனியா ஒரு நாடகம் நடந்துட்டு இருக்கு. யாரு நாடகம்? சரி சரி, நாளைக்கு வந்து குழு பணம் கட்டணுமா அத்தை? சேப்பையில கட்டிக்கிட்டு அங்கே சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. சரி சரி, ரொம்ப சந்தோஷம். அடுத்து எங்க அத்தாச்சி ரஜி அக்கா பச்சமல்ல போவு நீ உச்சி மேல தேன் குற்றம் குறையேது நீ நந்தவன தேரு பச்சமல்ல போவு நீ உச்சி மேல தேன் குற்றம் குறையேது நீ நந்தவன தேரு அழகே பொன்னுமணி திருச்சா வெள்ளி மணி கிளியே கண்ணுரங்கு தூரி தூரி பச்சமல போர் நீ உச்சி மலத்தேன் பச்சம் கொடையேன் நீ நந்த மலத்தேன் பச்சமல போவு நீ உச்சி மலத்தேன் குற்றம் கொலையேன் நீ நந்த மலத்தேரு பார்த்து வந்தவழி போக